செய்திகள் தொடர்கின்றன. கிரானைட் குவாரி உரிமையாளர் PR பழனிசாமிக்கு 12 நாள் சிறை தண்டனை விதித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தனது ஜாமீன் மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டதைத் தொடர்ந்து மதுரை காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடந்த சனிக்கிழமையன்று சரணடைந்த PR பழனிசாமி 24 மணி நேரத்திற்கு பின்பு நேற்று மாலை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் மீதான குற்றச்சாட்டை விசாரித்த மாவட்ட நீதிபதி கண்ணன் PR பழனிசாமியை வரும் 31ஆம் தேதி வரை சிறையில் அடைக்குமாறு உத்தரவிட்டார். மேலும் கைது செய்யப்பட்டு 24 மணி நேரத்திற்கு பின்னர் பழனிசாமியை ஆஜர் செய்தது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி கண்ணன் இதனை சட்டவிரோத போலீஸ் காவல் என எடுத்துக் கொள்ளலாமா என்றும் கேள்வி எழுப்பினார். 24 மணி நேரத்திற்குள் அவர் காவல் அடைப்பு செய்யப்படவில்லை. இன்று இரவு 8 மணிக்கு தான் அவரை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினார்கள். நாங்கள் வலியுறுத்தி சொன்னோம், 24 மணி நேரத்துக்கு அப்புறம் அவர் காவல் அடைப்பு செய்ய முடியாது என்று வாதம் செய்தோம். நீதிபதி அவர்கள் மீண்டும் வருகிற 31/8 வரை அவரை காவல் நீட்டிப்பில் வைக்க வேண்டும் என்றும் 24 மணி நேரத்திற்கு பிறகு அவரை ரிமாண்ட் செய்த போலீஸ் அதிகாரிகள் மீது இவர்களுக்கு நடவடிக்கை தேவைப்பட்டால் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் இன்று உத்தரவிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து PR பழனிசாமி மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கேரள மாநிலத்தின் பாரம்பரியமிக்க திருவிழாவான ஓணம் பண்டிகை இன்று தொடங்கியுள்ளது. மலையாள ஆண்டின் சிங்கம் மாதத்தில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் துவங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை இருக்கும் 10 நாட்கள் ஓணமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி உலகெங்கும் வசிக்கும் கேரளத்தினரின் வீடுகளில் அத்தப்பூ கோலம் போட்டு மாவேலி மன்னனை வரவேற்கும் நிகழ்ச்சியும் ஆரம்பித்துள்ளது. மாவேலி மன்னன் தங்கள் வீடு தேடி வந்தால் அனைத்து நன்மைகளும் தேடி வரும் என்பது கேரள மக்களின் நம்பிக்கையாகும். மக்களுக்கு நல்லாட்சி புரிய வருடந்தோறும் என் நாட்டு மக்களை காண, நாட்டு மக்களை மகிழ்விப்பதற்காக வருகை புரிகின்றேன். அனைத்து மக்களுக்கும் ஓண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கேரள மக்களால் சாதி மத வேறுபாடின்றி கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை கேரளாவின் அறுவடை திருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது. லண்டன் ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற சாய்னா நேவாலின் திறமையை பாராட்டி அவருக்கு BMW கார் ஒன்றை பிரபல கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் பரிசாக வழங்கியுள்ளார். ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் பதக்கம் வென்ற சாய்னா நேவாலுக்கு உற்சாக வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சச்சின் டெண்டுல்கர் சாய்னா நேவாலின் திறமையையும் தியாகத்தையும் பாராட்டினார். பின்னர் சாய்னா நேவாலின் திறமையை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு BMW கார் ஒன்றையும் சச்சின் டெண்டுல்கர் பரிசாக வழங்கினார். மதுரை ஆதீனத்துக்கும் தனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நித்யானந்தா தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு கூறினார். மேலும் வரும் 21ஆம் தேதி முதல் தொடர்ந்து 22 நாட்களுக்கு கொடைக்கானலில் தியான பயிற்சி நடத்த இருப்பதாக தெரிவித்த நித்யானந்தாவிடம் அருணகிரிநாதர் குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு தனக்கும் மதுரை ஆதீனத்திற்கும் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை என்று கூறியுள்ளார். அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்ந்து என்னுடைய தியான வகுப்புகள் நடக்கும். 21ஆம் தேதியிலிருந்து கொடைக்கானல்ல 21 நாள் அடுத்த மெடிடேஷன் கேம்ப், அடுத்த தியான முகாம். தன் மீது தொடுக்கப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளையும் சட்டப்படி சந்திக்க இருப்பதாகவும் நித்யானந்தா அப்போது குறிப்பிட்டார். பாளையங்கோட்டையில் செவிலியர் கல்லூரி மாணவி ஒருவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாளையங்கோட்டை அரசு செவிலியர் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வந்த மாணவி சந்தியா என்பவர்தான் கல்லூரி விடுதியில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தனது பெற்றோரை சந்தித்துவிட்டு விடுதிக்கு திரும்பிய மாணவி சந்தியா திடீரென்று அங்குள்ள ஜன்னல் கம்பியில் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டார். இதனை பார்த்த சக மாணவிகளும் அதிர்ச்சி அடைந்து விடுதி நிர்வாகத்திற்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு பிளட் சண்டை போட்டு தூக்கம் களைஞ்சி அந்த பிள்ளை 12 மணிக்கு பார்க்க வந்து 5 மணிக்கு நான் கூட இருந்துட்டு போயிருக்கேன். சிலக்கு பைசாலாம் கொடுத்தேன். வெளியே வர வரைக்கும் டாட்டா போட்டு என்னை வழி அனுப்பினான். 6 மாதம் முன்னாடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்துக்கணும் பண்ணு. அது பேர் களஞ்சியம். அதை அடிக்கடி செல்போனு இதுகளை வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டே இருந்துக்கணும் பிள்ளை. அது மிரட்டினது அப்படி பிரச்சனை. மாணவியின் தற்கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூதரகத்தில் நுழைந்து அசாஞ்சேவை கைது செய்தால் இங்கிலாந்துடனான உறவு துண்டிக்கப்படும். ஈக்வடார் அதிபர் ரஃபேல் எச்சரிக்கை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.